World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வழங்கி என் நாவில் இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வராகி அன்னையின் திருப்பாதம் தொழுது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, என்னை வாழ்வில் ஒருபடி உயர்த்தி இன்னும் உயர செய்து கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, இந்த இனிய தருணத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த அருமையான ஒரு காலத்தை வசமாக்கக்கூடிய பெயர் ரகசியம் என்ற அற்புத தலைப்பில் உங்களுக்கு உரையாற்றுவதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவித்து, பொதுவாக நான் டைட்டில் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை நான் முதல்ல உட்காந்து பேசிட்டு அப்புறம் போர்டுக்கு போயிடுறேன். டைட்டில் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த டைட்டிலுமே இதுதான் அப்படின்ற நிறுத்தி பண்ணுறதே கிடையாது. இந்த மாதத்தில் நம்ம நிறைய ஜாதகம் பார்ப்போம். ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 10 ஜாதகம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் அப்ராக்சிமேட் ஒரு 250 ஜாதகம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 250 ஜாதகத்தில் மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். மேஜருக்கு பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பிரச்சனை தான் எனக்கு டைட்டிலையே கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதத்தில் நான் பார்க்கும்போது எல்லா ஜாதகத்திலையுமே பெயர் தப்பு. எடுத்தாவே அந்த லக்னத்துக்கும் அந்த அவங்க பிறந்த நட்சத்திர பிரகாரம் மட்டும் பெயர் வச்சிடுறது. எல்லாமே ஜென்ம நட்சத்திரத்துக்கு பெயர் வச்சிடுறாங்க. அவ்வளோதான். கேட்டால் எந்த நாம எழுத்துக்களில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தனால இந்த நாம எழுத்துக்கள் தான் எங்கள் ஜோசிகார் பெயர் வைக்க சொன்னார், அதனால நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் எங்களுடைய நியூமராலஜிஸ்ட், மிகப்பெரிய நியூமராலஜிஸ்ட்டு போனோம். அவங்க தான் இது பேர் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நாமளே இது பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் 3000 வாங்குறாங்க, 5000 வாங்கினாங்க, இப்படி பேர் வச்சு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக நான் சந்திச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த சந்திப்பில் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பிரச்சனையை ஏன் வந்தது, எங்கிட்ட ஏன் தேடி வருது, தீர்வுக்காக வரணும், இல்லைன்னா இதை கவனிக்கிறதுக்காக வரணும். ஓகேவா? அப்போ என்ன ஏதாவது சொல்லுது அப்படின்ற விஷயங்களை நான் உணர ஆரம்பிக்கிறேன். எப்பயுமே நான் அப்படி தான். நம்ம அதுக்கு எந்த காரணம் ஏதாவது இருக்கும் இல்லையா? அப்போ விஷயம் இதுதான். அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். அப்போ என்ன சொல்ல மறந்துட்டோம் முதல்ல. அப்போ இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வெறும் டேட் ஆஃப் பர்த் போட்டால் போதும். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ விதிமதி கதி பாருங்கள், அடிச்சு விடுங்க. இந்த நம்பர் உங்களுக்கு யோக்கு, இந்த நம்பர் வந்ததுன்னா நீங்கள் கூட்டத்தொகை வச்சு பேர் வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். அதில் ஒரு பக்கம் கொள்ளையாக அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வேதனையாக இருக்குது. பணம் வாங்குறத பற்றி நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் வாங்குற பணத்துக்கு விசுவாசமாக 4 பேருக்கு நல்லது பண்ணணும் தான் நினைப்பேன் நான். ஓகேங்களா? 3000 5000 போட்டு நம்ம ஒரு பேர் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் வைக்கிற பேர் அவங்களுக்கு நல்லா இருக்கணும்ல, பேர் அவங்களை ஜெயிக்க வைக்கணும்ல, பேர் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு அங்கலாப்பாக இருக்குது. என்னடா எப்படி இப்போல்லாம் பேர் வைக்கிறாங்கன்ற விஷயங்கள் வேதனையை கொடுக்குது நமக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நாம எழுத்துக்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த நாம எழுத்துக்களில் தான் வைக்கணும். நானும் சொல்கிறேன், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த நாம எழுத்துக்கள் தான் வைக்கணும் அப்படின்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் லக்னத்திற்கு அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, புதன் உங்களுக்கு 8ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆயில் நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க. ஆயிலத்தில் போய் நீங்கள் பேர் வச்சுக்க, மயில பேர் வச்சு பாருங்களேன் என்ன ஆகும். நான் வச்சு பார்த்துருக்கேன். ஒருத்தர் பேர் மைத்ரியன் வச்சுருந்தார். நான் பேர் பார்த்தாலும் மைத்ரியன் பேர், விருச்சிக லக்னம் தான். அவருக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா 8ல் புதன் இருக்கார். விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல புதனுடைய ஆயிலிய நட்சத்திரத்தில் இந்த ஆள் பேர் வச்சானா 9 வருஷத்துக்குள்ளே இவங்க அப்பா விட்டு. நான் கேள்வியே அந்த ஆள்கிட்ட கேட்டேன், உங்கள் 9 வயசுல உங்கள் அப்பாவுக்கு பாதிப்பு வந்ததுதான்னு கேட்டேன். எங்கள் அப்பா 8 வயசுல இறந்துட்டாரு அப்படிங்கிறார். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது எதுக்காக நான் ஓப்பன் ஸ்பீக்கரில் பேசுகிறேன் அப்படின்னா, பார்த்துருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் மாறணுன்றதுக்காக மட்டும்தான். எனக்கானது இப்போ நான் என்ன தேடி வரவங்களுக்கு நான் மாற்றி கொடுத்துருவேன். ஆனால் நான் மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே சம்பாதிக்கணும். நல்லா வாழ வைக்கணும். நீ சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் திருத்திக்கிங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. இதுதான் என்னுடைய எண்ணம், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய எண்ணமே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதனால் ஓப்பன் ஸ்பீக்கர் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். கோபத்துலேயும் சொல்கிறேன், ஆதங்கத்துலேயும் சொல்கிறேன். நிறைய ஆதங்கம் எனக்கு இந்த மாதத்தில் பார்க்கும்போது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு முந்தா நாள் தான் ஜாதகம் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு நியூமராலஜிஸ்ட்டை போட்டு 5000 ரூபா கொடுத்து பேர் வச்சுருக்காங்க.
விவேகான்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு விருச்சக லக்னம், அதுவும் விருச்சக லக்னம். 7 சந்திரன் உச்சம், ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்திருக்கு. பேர் வந்து விவேகா. சந்திர பிரகாரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு விவேகான்ற பேர் கரெக்டு தான், நான் மறுக்கல. ஆனால் விருச்சக லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி? எங்கே உட்காந்துருக்காரு? 7ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் உட்காந்துருக்காரு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து. ஓகேவா? அப்போ 7ஆம் இடம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு வயசு பொண்ணு. அந்த பொண்ணு 20 வயசு பொண்ணு என்கிட்ட வருது, சின்ன பொண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல ஒரு பாதகாதிபதி நட்சத்திரத்தில் ஒரு நீ ஒன்று ஆக்டிவேட் பண்ணினா, 7ஆம் இடம்னா யார்? சமுதாயம். அப்போ ஆப்போசிட் தானே 7ஆம் இடம். நான் பெண்ணுன்னா ஆப்போசிட் யார்? ஆண் தானே. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகை பாதிப்பு வருமா? ஆனாலும் பாதிப்பு வருமா வராதா? ஒரு பேரை கூப்பிடும் போது அந்த பேருடைய தன்மை, அந்த எந்த ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்குது, அது என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது, அது என்ன எல்லாத்தையும் இயக்கும். ஓகேங்களா? அது இந்த இயக்கத்தை இயக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக. அது நல்ல இயக்கமாக இருந்தால் ஜாதகர் ஜோசிட்டு போயிடுவார். கெட்ட இயக்கம்னா ஜாதகர் தவறான வழிக்கு போயிடுவார், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒருத்தர் மகர லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, அவன் பேர் சரவணன் வச்சுருப்பாங்க. மகர லக்னத்தில் பிறந்து சரவணன் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டு சூரியன் பெயரையும் செவ்வாய் பெயரையும் வைக்கவே கூடாது. வச்ச காலி முடிஞ்சிருவீங்க நீங்கள். அப்போ தயவு செஞ்சு முதல்ல எந்த லக்னத்துக்கு யார் என்ன அம்சத்தில் பேர் வைக்கணுன்ற விஷயங்கள் நீங்கள் எடுக்கணும். இது தெரியாமையே நம்ம மொட்டையாக வந்து நியூமராலஜி மட்டும் பார்த்துட்டு பேர் இது மட்டும் பார்த்துட்டு வச்சா ஆகாது. முதல்ல பெயர் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணுன்ற ரூல் இருக்குது. பெயர் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும்னா, ஜாதகருங்கிறது லக்னம். ஓகே, நம்மளுடைய பெயர் என்பது 5ஆம் பாவம். நம்முடைய பெயர் என்பது 5ஆம் பாவம், பெயர் புகழ் 5ஆம் பாவம். அதே போல் 1, 5, 9, 10 இந்த 4 பாவத்திலேருந்து தான் நீங்கள் பெயரை எடுக்கணும். 1, 5, 9, 10 இந்த 4 பாவத்திலேருந்து நீங்கள் பெயர் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? நான் முதல்ல என்னையே சொல்கிறேன். என் பேர் மணிகண்டன் தான் இருந்துச்சு, மணிகண்டன் ராஜன்லாம் இல்லை. மணிகண்டன்ற பேர் இருந்தது. மணிகண்டனா செவ்வாசனி, மணிகண்டனா செவ்வாசனி. ஓகேங்களா? இதில் மணிகண்டன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம், மணிகண்டன்ற பேர் லக்னத்தில் சனி. அப்போ பேர் சரியாக போச்சு, அந்த காம்பினேஷனில் பேர் சரியாக போச்சு. ஆனால் எனக்கு 1, 5 திறமை ஒரு பார்க்கணும் வரல. செவ்வாய் 2ல் அது ஒன்று, அது 5ல் வரல. ஓகேங்களா? 5ஆம் தேதி குருவோட பேர் வரல. 10ஆம் தேதி சூரியனோட பேர் வரல. அப்போ நான் என்ன பண்ணேன், மணிகண்ட ராஜ்னு போட்டேன். ஓகே, குரு வந்துட்டாரா? ராஜ் வந்தால் குரு வந்துடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னாச்சுங்க, ஒன்று இருக்கிற சனியாக இருக்கிறவர் குருவோட சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிடுறாரு. இது இல்லாமல் நியூமராலஜி செட் பண்ணணும், அது பின்னாடி 2வது ப்ராசஸிங். இந்த பேருக்கு தகுந்த மாதிரி எந்த இன்சிரி எப்போ எத்தனை கூட்டுத்தொகை வரணும், ஆரம்ப எண்ண எழுத்து என்ன, முடிவு எழுத்து என்ன. ஒருத்தர் ஆரம்ப எழுத்து வந்து இப்போ என்னது வந்து மணிகண்டன்னா எம்மா, முதல் ராகு வந்துடுறாரா? ராஜுன்னா யார்? கடைசியில் ஐயில் முடியுமா? சூரியன் வந்துடுறாரா? அப்போ இங்கே பக்கம் ராகு, இங்கே பக்கம் சூரியன். என்னதுங்க? ராகுன்னா பிரம்மாண்டம், சூரியன்னா என்னது? புகழ். பிரம்மாண்டமான புகழை இந்த ஜாதகர் பிறவியல் தேடுவார். ஏன்னா எனக்கு 1, 10 இயக்கியிருக்கிறேன். நான் ஜாதக பிரகாரம் என்ன பண்ணுறேன், 1, 10 இயக்கிறேன். பேர் ரீதி என்ன பண்ணுறேன், 1, 5 இயக்கிறேன். அப்போ 1, 5, 10 தொடர்பு எனக்கு இயக்கிறேன். அப்போ ஜாதகர் இந்த பேரை கூப்பிட இந்த பேரை யார் கூப்பிடுவா? நான் கூப்பிடுவேனா? என் பேரை யார் கூப்பிடுவா? எத்தனை என்ன தசாபுத்தி நடந்தாலும் என் பேரை நீங்கள் மணிகண்டராஜன் கூப்பிட எனக்கு பணம் வரும், பெயர் வரும், புகழ் வரும், கௌரவம் வரும், பதவி வரும். தசாபுத்தி மாறும், பெயர் மாறவே மாறாது. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒருத்தருடைய இயக்கத்தை எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதுமே அவனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அவருக்கு எப்பயுமே கூட வர்றது எது? இந்த உயிர் உள்ள வரைக்கும் இந்த பேருக்கு என்ன, இந்த உடம்புக்கு என்ன பேர்? மணிகண்டராஜ் தான் பேர். அதுக்கப்புறம் என்ன பேராக நடந்துட்டு போகுது, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மணிகண்டராஜ் தான். அப்போ என்னை யாரெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு பணம் வரணும், எனக்கு யாரெல்லாம் கூப்பிடும்போது எனக்கு புகழ் வரணும், என்னை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு கௌரவம் வரணும், பதவி வரணும். அப்படின்னா அந்த மாதிரி பெயரை நீங்கள் முதல்ல வைக்கணும். வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சும்மா வந்து எனக்கு அப்படி இருக்குது, ஜாதகத்தில் இந்த கிரகம் அப்படி இருக்குது, இந்த கிரகம் இருக்குதுன்னா 100% எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்காது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது. நம்ம தான் கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, 6 பாவம் தான் நம்மளுது, மீறி 6 பாவம் மனைவி உடையதுன்னு சொல்லிட்டோம், கணவனுடையதுன்னு சொல்லிட்டோம். உங்ககிட்ட இருக்கிறதுல எது நல்லா இருக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட இல்லாதது கணவன்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி தான் நம்ம ஒரு வாழ்க்கையை ஓட்டணுமே ஒழிய இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம ஓட்டவே முடியாது. ஓகேங்களா? இருக்கிறத ஏற்றுக்கங்க, அவ்வளோதான் விஷயம். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னா 1, 5, 9, 10 நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேர் சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். வந்தவர்களுக்கெல்லாம் உங்கள் பெயர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாரும் நீங்கள் படப்படப்படணும் உங்களுடைய லக்னத்தை சொல்லணும், கிரகத்தை சொல்லணும், அவ்வளோதான். பெயரை சொல்லணும். சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு சொல்லிடுவோம். நியூமராலஜி நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பெயர் கரெக்டாக இருக்கா இல்லையா? ஏன்னா நியூமராலஜி தனி சிஸ்டம். பெயரோடு இணைந்து நியூமராலஜி வரணும் உங்கள் ஜாதகத்தை வந்த மாதிரி. அதுதான் வெற்றியை கொடுக்கும். பெயர் மட்டுமே ஜெயிக்காது, நியூமராலஜி மட்டுமே ஜெயிக்காது. பெயர் லக்னத்தோடு இணைந்து பெயரும் நியூமராலஜி 3 பார்க்கணும். லக்னம் 1, 5, 9, 10, இதோட நியூமராலஜி, இதோட பெயர், இது எல்லாம் சேர்ந்த ஒரு நபர் தான் வெற்றியாளராக மாற முடியும். தனிப்பட்ட முறையில் ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா எண்கணித வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பெயரியல் ஜோதிடம்னு ஒன்று நடத்தணும். ஏன்னா பெயர் எப்படி வைக்கணும், ஒரு ஜாதகருக்கு பெயர் எப்படி எடுக்கணும், முதல்ல கணிக்கதில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பெயர் மட்டுமே ஒருத்தருக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கையை பிடிச்சி காப்பாற்றி கொடுக்கக்கூடிய விஷயம் பெயர் மட்டும்தான். அப்போ அந்த பெயர் கூப்பிடக்கூடிய பெயர், ஒருத்தர் கூப்பிடணும்னு வச்சுக்க எனக்கு பணம் வரும்னா சந்தோஷம்தான். ஒரு கூப்பிட்டா எனக்கு பிரச்சனை வரும்னா மகர் லக்னம். அடுத்தது எல்லாத்துக்குமே உண்டு. சாப்பாடு நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், உங்களை முடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டேன். ஓகேங்களா? சொல்லுங்கள். முருகேசன் மிதுன லக்னம். முருகேசன்ற பேர் வந்து மக நட்சத்திரம். நீங்கள் எதில் பிறந்தீங்க? புனர்பூசத்தில் பிறந்திருக்காரு. அப்போ மகத்துக்கு புனர்பூசம் எத்தனாவது நட்சத்திரம்? என்ன சார் திடீர்னு கேட்குறீங்க? மகத்துக்கு புனர்பூசம் 6. அப்போ பூரத்துக்கு என்ன வரும்? 7வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம். புரியுதுங்களா? நம்மளுடைய பெயர் நாம எழுத்துக்கள் தன்னுடைய நட்சத்திரத்துக்கு பாருங்கள். புனர்பூசம் எடுத்துக்கங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் 4வது நட்சத்திரத்தில் இவர் பேர் வச்சிருக்கிறாரு. இவர் பிறந்தது என்னது? புனர்பூசம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் 4வது நட்சத்திரத்தில் பேர் வச்சிருக்காரு, சேமத்தாரையில். ரைட்டு. இவர் பிறந்தது என்ன லக்னம்? மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. ரைட்டா? இப்போ பேர் நாம எழுத்துக்கள் யார்? கேது. மக நட்சத்திரம் தானே, கேது தானே. கேது உங்களுக்கு எங்கே இருக்காரு பாரு, தொடர்பு வந்துருச்சு. லக்ன தொடர்பில் பெயர் வச்சாச்சு சார். அது எங்கே வேணாந்துட்டு போகிறாரு. நமக்கு தேவை ஒரு பெயர் 1, 5, 9, 10 இயக்கினால் அந்த பெயர் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். அவ்வளோதான் கான்செப்டா? அப்போ என்ன பண்ணுறாரு? சூரியனும் லக்னத்தில் வந்துட்டார், கேதுவும் லக்னத்தில் வந்துட்டார். ஸோ உங்கள் பேர் உங்களுக்கு சரியாக தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அவதியாக இருப்பார். அவதினா தெரியுமில்ல? என்ன சொல்லுவாங்க? எதை எடுத்தாலும் சீக்கிரமாக செய்யணும், சீக்கிரமாக பண்ணணும், வேகமாக போகணும், வேகமாக அனுபவிக்கணும் அப்படின்ற விஷயங்களை தீவிரமாக நினைப்பார். அந்த 1, 3 தொடர்பு அதை வந்து இயக்கிட்டே இருக்கும். இது இவர் இயக்கலை, பெயர் இயக்குது. ஓகேங்களா? அந்த சூழ்நிலையை உருவாக்கிற 1, 3 தொடர்பு இல்லையா, அது இயக்கிட்டு இருக்கும். எப்பயுமே ஒரு பெயர் 1, 5, 9, 10 இருந்தாலும் கூட அந்த பெயரோடைய என்னென்ன அந்த கூட்டுக்கிரகங்கள் இணையுதோ அதோட இயக்கங்களை ஜாதகத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவர் இயக்க முருகேசன் பேர் யார் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் 1, 3 இயங்கிட்டே இருக்கும். அதுதான் விஷயம் அவருக்கு. புரியுதுங்களா? அடுத்த பேர் மிதுன லக்னம். சரிங்க. அது நட்சத்திரங்கய்யா. உங்கள் பேருங்கய்யா? ராமலிங்கம். ராமலிங்கம். ஓகேவா? சூரியன். ராமன்கிறது சூரியன் தான், கிருஷ்ணன் தான் சந்திரன். ஓகேங்களா? ராமலிங்கம்ங்கிறது முழுமையான சூரியனுடைய பெயர். என்ன லக்னம் சொன்னீங்க? என்ன மிதுன லக்னம். அவரும் 3 தான். மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியுடைய சூரியனுடைய பெயர் வச்சிருக்கார், ராமலிங்கம்ன்ற பேர். ரா எழுத்துக்கள் சித்திர நட்சத்திரம் தான் வரும். அப்போ பெயர் சரியாக போச்சு. மிதுன லக்னத்துக்கு ஓகேங்களா சித்திர நட்சத்திரங்கிறது எத்தனாம் அதிபதி? யார் வருவா? சித்திரைங்கிறது அதிபதி யார்? சித்திரைங்கிறது அதிபதி யார்? செவ்வாய். மிதுன லக்னத்துக்கு அவர் யார்? 6ஆம் அதிபதி. செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்காரு ஐயா? செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு தெரியலையா? செவ்வாய் பகவான் இவருக்கு மேஷ மாற்றத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லது. ஐ மீன் மேஷத்துக்குள்ள கும்பத்திலேருந்து சந்திரவட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில் இருந்தால் நல்லது. கீழே இருந்தாருன்னா மாட்டிக்கிட்டாரு. செவ்வாய் பகவான் கீழே வந்துட்டான்னா 6ஆம் இடம்னா என்ன? ஓகேங்களா? குழந்தை 5ல் உட்காந்துருக்குது. 1, 5 சம்பந்தம், 6 சம்பந்தம். அப்போ ஜாதகருக்கு தொழிலில் இடையூறுகள், தொழிலில் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை, கடன் அல்லது நோய் அல்லது குழந்தைகளோட பிரிவினை, குழந்தைகள் விட்டு வெளியே போகிறது, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த பேர் இதை இயக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா கான்செப்டு? என்ன உங்களுக்கு இயக்குது? இது நான் சொன்ன விஷயத்தில் என்ன உங்களுக்கு இயக்குது? குழந்தைகள் தள்ளி இருக்காங்களா?
எல்லாம் ஒன்று தான் சார். நீங்கள் தள்ளியிருந்தா என்ன, அவர் தள்ளியிருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். ரைட்டுங்களா? இயக்கம் வந்து அப்படி தான் உங்களை இயக்கும். அந்த பெயரோட இயக்கம் உங்களுக்கு எப்பயுமே வாழ்நாள் ஃபுல்லாக இயக்கிட்டே இருக்கும். என்ன திசாபுத்தி நடந்தாலும் பெயர் இயக்கிட்டு தான் இருக்கும். அந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராவல் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைமும் அதை ஈட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது இல்லை, நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் கிளம்பணும்ல, சொல்லுங்கள். வாங்க. அவர் வேறு பெங்களூர் போகணும், முதல்ல இருந்தே கேட்டுட்ருக்காரு. நம்ம ஆப்லேயே போட்டிருக்காரு. வினோத்குமார் ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. பாருங்கள், தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. வீன்ற எழுத்து ரோகிணி நட்சத்திரம். அவர் யார் இந்த லக்னத்துக்கு? ரோகிணி நட்சத்திரம் யார் தனுசு லக்னத்துக்கு? அஷ்டமாதிபதி. அவருடைய பேரில் இவர் வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? பிறந்த ஊரை விட்டு வெளியில் போனால் தான் வளர்ச்சி. எந்த ஊரில் பிறந்தீங்க? வேலூரில் பிறந்திருக்காருங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? பெங்களூரில் இருக்கார். புரியுதா? பிறந்த ஊரில் இருந்த வரைக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருந்துன்னு சொல்லிடுங்க. ரொம்ப கஷ்டமாக தான். பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து 8ஆம் அதிபதி சம்பந்தம் 6ஆம் அதிபதி சம்பந்தத்தில் வச்சிங்க அப்படின்னா 100% பிறந்த ஊரில் முன்னேற்றம் கிடைக்காது. வேலைக்காக வெளியில் போகணும், தனியாக இருக்கணும், ஃபேமிலியோடு இருக்கக்கூடாது. ஃபேமிலினா அம்மா அப்பாவோட தனியாக தான் இருக்க விடும் இந்த பேர். ஏன்னா இதுக்கு அஷ்டமாதிபதியாக போயிட்டார். அஷ்டமாதிபதியாக போகும்போது அவர் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. கிருத்திகையில் பிறந்திருக்கிறீங்க. கிருத்திகையில் பிறந்துட்டு ரோகிணியில் பேர் வச்சுருக்காரு. இவருக்கு தனுசு லக்னத்துக்கு மேரிடாக இருந்தால் ஃபேமிலியோடு இருக்கலாம், அம்மா அப்பாவோடு இருக்க முடியாது. கிருத்திகையில் பிறந்திருக்காரு. லக்னத்துக்கு யார்? தனுசு லக்னத்துக்கு யார்? சூரியன் யார்? மிகப்பெரிய யோகாதிபதி. ஓகேவா? இவர் ஆ எழுத்துக்களில் ஈ எழுத்துக்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுருந்தாருன்னா இவர் மிகப்பெரிய லெவலில் போயிருக்கலாம். ஓகே, இப்போ அவருடைய திறமை இருந்தாலும் அவர் என்னை பொறுத்தவரையிலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? பேர் பொடிய என்னதுங்க, பாதிப்பு தான். என்ன கிடைக்கும்? மறைவான ஒரு வாழ்க்கை, யாருமே இல்லாமல் உனக்கு நான் எனக்கு நீ, அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இந்த பெயர் ஆனது அவருக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ பெயர் மாற்றம் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போகலாம். புரிஞ்சுதுங்களா? சூரியனுடைய வர மாதிரி பெயர் மாற்றம் வரணும். சூரியன் எங்கே இருக்கார்? எந்த மாதம் பிறந்தீங்க? தை மாதம் 2ல் தான் இருக்கார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் எடுக்கணுங்க. எப்படி எடுத்தீங்கனாலும் சரி, 6, 8 சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பெயர் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுதான் லாஜிக். பெயரியல் ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் லக்னம் 5, 9, 10 இந்த அமைப்பில் நீங்கள் பெயர் இருந்து அந்த பெயர் உங்களுக்கு நல்லா கூப்பிட டெவலப் ஆகும் அப்படின்னா அற்புதமாக வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். வேறு யாருக்காவது டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். பஞ்சாங் ரைட். சொல்லுங்க. மீன லக்னம் சிம்ம ராசிங்க. மீன லக்னம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு. ரைட்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. வச்சு செய்கிறாரு பாருங்க. இப்போ என்ன பேருங்க? நரேந்திரங்கிறது என்ன? நான் எழுத்துக்கள் இதில் வரும், அனுசத்தில் வரும். ஓகேங்களா? அனுசம் நட்சத்திரத்தில் வரும். அப்போங்கும்போது இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு? பேர் பிரகாரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம். மகத்துக்கு அனுசம் எத்தனாவது நட்சத்திரம்? 8வது நட்சத்திரம். மகத்துக்கு அனுசம் வந்து 8வது நட்சத்திரம். 9 யார்? கேட்டை. 10 மீண்டும் வந்து மூலம் வரப்போகுது. அப்போ 8வது நட்சத்திரத்தில் பேர் வச்சிருக்காரு. இப்போ லக்னத்துக்கு பார்க்கணும். லக்னத்துக்கு இந்த அனுசம்ங்கிறது யார்? லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல பேர் வச்சிருக்கிறாரு. லக்னத்துக்கு பெயர் வந்து 9ஆம் இடத்துல வைக்கலாமா? வைக்கலாம், தப்பு கிடையாது. அவர் சனி யார் இருக்கா? சனி இந்த லக்னத்துக்கு 11க்கும் 12 கூடையவன் மீன லக்னத்துக்கு. அப்போ சனி நல்லா இருந்தாருன்னா மிகப்பெரிய வளர்ச்சி, சனி பாதிக்கப்பட்டாருன்னா வீழ்ச்சி. சனி எங்கே இருக்கார்? சனி உச்சமாக இருக்கார். அப்போ உச்சம்னா மீன லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? அப்போ நல்லதா கெட்டதான்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். கான்செப்ட் புரிஞ்சுதா? 9ஆம் இடத்துல பெயர் தேர்ந்தெடுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த 9ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு? லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. நீ சம்பாரிச்சு அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு பெயர் வைக்கிற? புரியுதா கான்செப்டு? உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன் கிடையாது, நீசம் பெற்ற கிரகங்கள் கெட்ட பலனும் கிடையாது. இந்த லக்னத்துக்கு வந்து சனி வலுப்பெறாமல் இருக்கிறது தான் நல்ல பலன். என்னை பொறுத்தவரையிலும் சனி வலிமை இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல பலன். ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுவது ஜாதகருக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது. ஓகேங்களா? அப்பா ஊரை விட்டு வந்தவரா, நீங்கள் ஊரை விட்டு வந்தவரா?
2 பேருமே இங்கே தான் இருக்கீங்களா? தாத்தா எந்த ஊர்? உனக்கு அண்ணன் இருக்காரா? அண்ணன் எங்கே இருக்காரு? அண்ணன் ஊரை விட்டு போயிட்டாரா? சரி, எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னு சொல்கிறேன். சனின்றது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாமே சனி தான். நான் அதனால தான் அப்பா தாத்தான்ற கேள்வி எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அண்ணன் ஒரு கிரகம் இருக்குது, அதுவும் சனி தான். அதுக்கப்புறம் தான் 3வது அண்ணனுக்கு நான் போனேன். ஓகேவா? அண்ணனுக்கும் உங்களுக்கும் உறவுகள் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் வந்து தனியாக போயிட்டாருன்னா தப்பிச்சிருவார், இவங்க கூட இருந்தாருன்னா வாழ முடியாது. ஓகேங்களா? சனி மேக்சிமம் இந்த பெயர் வந்து என்ன பேர் சார் சொன்னீங்க? நரேந்திரன். நரேந்திரன் யாரோட பேர்? விவேகானந்தருடைய பெயரா? அப்போ நரேந்திரனுடைய தன்மை எப்படி இருந்தது, அவர் எப்படி வாழ்ந்தார் அவர்? ஓகேங்களா? அப்போ வாழ்க்கையில் நரேந்திரன் பேர் வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம ஜாதகத்தில் 7ஆம் இடத்தையும் பார்த்து தான் பேர் வைக்கணும். 7ஆம் இடத்தையும் பார்த்து தான் பேர் வைக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். நாம் கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல உச்சமானா எங்கே பார்ப்பாருங்க? 2ஆம் இடத்தை பார்ப்பாரா? 2ஆம் இடத்தை பார்ப்பாரா? அப்போ 2ஆம் இடம்னா என்ன? பொருளாதாரமா, குடும்பமா? அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய செக் வச்சு விட்ருவார், நகர முடியாத செக்கை வச்சு விட்ருவார். அந்த பேரை கூப்பிட என்ன ஆகும்? ஏதோ ஒரு வகையில் 2ஆம் இடத்துக்குள்ளான ஒரு செக்கை லாக் பண்ணி வச்சு உங்களுக்கு அண்ணனுக்கு வந்து வெளியே அனுப்பிச்சி விட்ருவார். உங்களுக்கு வந்து பேரில் பொருளாதாரத்துலேயோ குடும்ப உறுப்பினர்கள்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் பண்ணி வச்சிருவார். இது பெயர் ரகசியம். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம உங்களை பேரை மாற்றி தான் ஆகணும். நரேந்திரன்ற பேர் ஆகாது, கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அதுதான் சொல்கிறேன் இல்லையா? அடுத்தது வந்து உங்கள் தாராபலனுக்கு பார்க்க, சந்திரனுக்கு வைக்கக்கூடாது, மகத்துக்கு வைக்கக்கூடாது. நீங்கள் வச்சது கரெக்டு தான், அனுசத்தில் வச்சுருக்கீங்க, அனுசத்தில் வச்சுருக்கீங்க. ஆனால் அனுசத்தில் சனி 8க்கு போயிட்டார், அதனால் அனுசத்தில் வைக்க முடியாது. அடுத்து 9 வந்து கேட்டே உங்களுக்கு கண்டாந்த நட்சத்திரம், அது ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு அடுத்து பாருங்கள், மகம் வந்துருச்சு, பூரம் அற்புதமான நட்சத்திரம், உங்களுக்கு சுக்கரன் ஆகாது, அதனால் அதை வைக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பூரம், உத்திரம், அஸ்தம். அஸ்தம் சந்திரன் உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி, அப்போ அவர் 6ல் உட்காந்துருக்காரு, அதுலேயும் வைக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது அஸ்தம் முடிஞ்சு சித்திரை, செவ்வாய் 2, 9 கூடையவர் எங்கே இருக்கார்? உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கார். அப்போ மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, அதுவும் ஆகாது, 5வது நட்சத்திரம். ஓகேங்களா? அடுத்தது சுவாதி, ராகு எங்கே இருக்கார்? ராகுவோட பேர் வைக்கலாம், 3ஆம் இடம் ராகு. சுவாதியோட நட்சத்திரத்தில் என்னென்ன எழுத்துக்கள் வருதோ அந்த எழுத்துக்களில் உங்களுக்கு பெயர் வைக்கலாம். அதை பார்த்து நீங்கள் நியூமராலஜி படி வச்சுக்க வேண்டியதுதான், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்தது துலாலக்னம். துலாலக்னம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், பேர் வெறும் கவிதா மட்டும்தான். ரைட்டு. நான் ஒரு சின்ன ஒரு சூட்சமத்தை மட்டும் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு கவிதா, சங்கீதா, ஓகேவா, அப்புறம் வந்து அமுதா, என்னது ரோகிணி, கோமதி, ஓகேங்களா, அப்புறம் வந்து சாந்தி, என்ன சுகன்யா, ரேவதி, ஓகேங்களா, மலர்மதி, ஓகேங்களா, அது பிரபாவதி, சுமதி, வசந்தி, இது எல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசித்து பேர் வைங்க. ஓகேங்களா? காயத்ரி, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யோசித்து பேர் வைங்க. ஏன்னா இந்த பெயர் வந்து சில இடங்களில் வந்து அவங்க லக்னத்துக்கு வில்லங்கமான இடத்துல போய் பேர் வச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை வில்லங்கம் தான். பெயர் வந்து 50% வில்லங்கம். இன்னொரு பக்கம் என்னதுங்க, ஜாதகுக்கு ஆப்போசிட்டான ஒரு அமைப்பில் உட்காந்து இந்த மாதிரி 6, 8ல் உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக வாழ்க்கை வில்லங்கம் ஆயிரும். அதனால் பெயர் வைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பேர்லாம் தயவு செஞ்சு வைக்கவே வைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு வாழ்க்கையை வந்து நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன், ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? வெளியில் சொல்ல முடியாத வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்களே ஒழிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் கூட வாழ முடியாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? இது ஆண் பெண்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. நம்ம பார்த்த வகையில், நிறைய ஜாதகத்தை பார்த்த வகையில் இந்த பேர்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் லக்னம், அவங்க என்ன லக்னம் சொன்னாங்க? கும்ப லக்னமா? துலா லக்னம். ஓகேவா? துலா லக்னத்தில் என்ன பேர் வச்சிருக்கு? கவிதா. கா எழுத்துக்கள் இதில் வரும், திருவாதிரையிலையும் வரும், மிருகசீரிஷத்துலேயும் வரும், 2லேயுமே வரும் கா எழுத்துக்கள். ஓகேவா? அப்போ வந்து திருவாதிரை எடுத்துக்கோங்க. நீங்கள் திருவாதிரைன்னு போடும்போது உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது? 9ஆம் இடத்துல உங்களுடைய பெயர் சிறப்பா. இப்போ உங்களுக்கு புதன் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, போங்க.
கவிதை அப்படின்னா யார்? கவிதை யார் எழுதுவா? புதன் தான் எழுதுவார். கவிதையே தெரியுமா? புதன் தான். அப்போ டோட்டலாக புதன் நல்லா இருந்தால் சரி. அப்போ கவிதை சூப்பராக எழுதுறாங்களா இல்லையா? அப்போ 9ஆம் அதிபதி 2ல் பேர் கவிதா. ஸோ இவங்க ஜாதகத்தில் கவிதான்ற பேர் தவறாக இருந்தால் கூட இவங்களுக்கு சரியாக அதை எழுதியிருக்காங்க, வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? திரிகோணத்தில் ராகு சம்பந்தம் வருதா? ராகு எங்கே இருக்காரு? ராகு எங்கே இருக்காருன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தான் சொல்லணும். ராகு கண்ணியில் இருக்கிறார். ராகுவோட தொடர்பில் வந்து யார் வரா? புதன் வராரு. எதுக்காக கேட்டேன்னா இவங்க கவிதா நாகராஜன் போடுறாங்க. நாகராஜன் தான் ராகு வரணும் இல்லை? ஓகேவா? அப்போ ராகுவோட பார்வையில் புதன் வந்துடுறாரு. ஓகேவா? அப்போ அந்த பேர் ஓகே தான். டூ இட், என்ஜாய். சில பேர் வந்து கணவனுடைய பெயர் பின்னாடி போடலாமான்னு பார்த்தீங்கன்னா அது யோகா அமைப்பில் இருந்தால் தான் போடணும். ஓகேவா? அவரோட பேரை போட்டாவே இங்கே பிரச்சனைன்னா போடக்கூடாது. உங்கள் பேரை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அம்மாவுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் போட்டுங்க. துலாலாக்குன்னா 12ல் ராகு. 3ஆம் பார்வை என்ன பண்ணுறாரு? புதனை பார்த்துடுறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் பார்க்குறாரு. அப்போ புதன் ராகு 12ல் இருந்தாலும் நல்ல பலன் தான். அவர் 2ஆம் இடத்த குரூப்பை புதனை பார்த்தாலும் நல்ல பலன் தான். அவர் லக்னத்து யோகாதிபதி தான், சிறப்பு. அப்போ கவிதா நாகராஜன்ற பேர் நல்ல பெயர், அது பாதிப்பு கிடையாது. பேர் பின்னாடி நீங்கள் சேர்த்துனீங்கன்னா யோசிச்சு தான் சேர்த்தணும், யோசிக்காமல் சேர்த்தக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சொல்லுங்கள். கும்பலக்கணம், மீனராசி கும்பலக்கணம். கும்பலக்கணம் மட்டும் எடுத்துக்குவோம். பெயர் சுமதி வந்துருச்சு. சூ எழுத்து எதில் வரும்? மேச அஸ்வினி நட்சத்திரம். ஓகேவா? அப்போ இவங்க என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க? ரேவதியில் பிறந்திருக்கீங்க. எப்படி வச்சுருக்காங்க பேர்? கண்டாந்தத்தில் பேர். கண்டாந்த நட்சத்திரத்தில் பேர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த பேர் கூப்பிட 10 பைசா சம்பாதிக்க முடியாது. கேட்டால் 2ஆவது நட்சத்திரம் பேர் வச்சுருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 பைசா சம்பாதிக்க முடியாதுங்க. அஸ்வினியில் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக என்னதுங்க, இவங்க வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேது எங்கே இருக்காரு? கேது 11ல் இருக்கிற பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம், அவ்வளோதான். ஆனால் லக்னாதிபதி 8ல். லக்னாதிபதி 8ல் எந்த ஊரில் பிறந்தீங்க? எங்கே இருக்கீங்க? ரைட்டு, அப்படியே இருந்துக்குங்க. லக்னாதிபதி 8ல் இருந்தால் மறைஞ்சு போனால் தான் நல்ல வாழ்க்கை. அப்படியே ஓட்டிக்கிங்க, வேறு வழி இல்லை. பக்கத்தில் காவல் தெய்வம் கோயில் இருக்கா? இங்கே பவானி சங்கம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கேட்குறேன். வீட்டுக்கு பக்கத்தில் காவல் தெய்வம் இல்லையா? கருப்பனார் இல்லையா? மாரியையும் காவல் தெய்வம் தான்மா. மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன் எல்லாமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் மெயினாக இருக்கும். அது உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் அது. ஓகேங்களா? ரைட். ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயுதம் ஏந்திய தெய்வம் தான் காவல் தெய்வம். ஓகேங்களா? நம்ம ஒரு திருட வர என்ன பண்ணுவீங்க? வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? எது கையில் கிடைக்கிறத எடுத்து தானே போடுவீங்க. அதுதான் ஆயுதம், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ரைட். அடுத்தது இவர் ஏதோ கொடுத்துருக்கிறாரு. ஐயா உங்கள் பேர்? ராஜேந்திர ராவ். ஓகேவா? ரெட்டிகாரோ அப்படின்ற மாதிரி இவர் வந்து சூரியனோட ஆக்டிவேஷனில் வந்திருக்கிறாரு. பாரு, துலாலக்கணத்தில் பிறந்திருக்காருங்க. துலாலக்கணத்தில் பிறந்திருக்காரு ஜாதகர். அப்போ சூரியனோட பேர் வைக்கலாமா? முதல்ல அது பதில் சொல்லுங்கள். வைக்கக்கூடாது, அதை தான் வெற்றிக்காரு. ஆனால் இவர் சூரியன் 10ல் திக்பலம் பெற்றிருக்குது. அதனால் இவர் நீங்கள் மாற்ற சொன்னாலும் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த பேர் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்கும். ஆனால் இவர் இப்படியோ தான் உட்கார வச்சுருக்கோம். புரியுதுங்களா? ஊருக்கே எல்லாத்தையும் பண்ணலாம், ஊருக்கே ராஜா, ஊருக்கே எல்லாத்துக்கும் வழிகாட்டலாம், பெரிய அளவுக்கு பண்ணலாம். ஆனால் இவர் எப்படி இருப்பார்? இப்படியே தான் இருக்கணும். இதுதான் இவருடைய வாழ்க்கை. ஏன்னா பாதகத்தை செய்யும் பெயர் இவருக்கு பாதகத்தை செய்யும், இவரால் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும். இதுதான் இந்த ராஜேந்திர ராவுடைய அர்த்தம். நன்றி நன்றி. என்ன சார்? செல்வராஜ். செல்வம் அப்படின்னாவே யாரு? குரு பகவான். சுக்கிரன்லாம் இல்லை, குரு. மீன லக்னம். சூப்பர். ஓகேவா? மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியுடைய பேரில் தான் இவங்க பேர் வச்சுருக்காங்க. ரைட்டா? ரேவதி நட்சத்திரம். ரைட். இருந்துட்டு அவர் எழுந்துட்டு போகிறாரு. குரு எங்கே இருக்கார்? அதை மட்டும் சொல்லுங்கள். குரு பேர் சூப்பர், அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை அதெல்லாம் நமக்கு யாரும் தேவையில்லை. குரு லக்னாதிபதி 10. நமக்கு என்ன பேர் வரணும்? 1, 5, 9, 10 பேர் வரணும்.
லக்னாதிபதி குரு 10ல் உட்காந்துருக்கிறாரு. செல்வராஜ் பேர் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். நியூமராலஜி மட்டும் கரெக்டாக இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? அவ்வளோதான் விஷயம். ஜெயஸ்ரீ. கும்ப லக்னம். ஓகேவா? ஜெயஸ்ரீ. ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றிக்கான அதிபதி சூரியன். ஓகேவா? அப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம். லக்னத்துக்கு 7ஆம் இடம். ஸ்ரீனா சுக்கிரன். அப்போ 5ஆம் இடம். ஓகேவா? அப்போ என்ன தொடர்பு? இங்கே சூரியனும் சுக்கிரனும் இவங்க ஜாதகம் நல்லா இருந்தாங்கன்னா இவங்க பேர் எங்கே இருக்கிறாங்க? சூரியன் கண்ணியில் செஞ்சு விட்டுருச்சு. அடுத்தது 7ல். ஓகேவா? இப்போ விஷயம் என்னென்னா 5ஆம் அதிபதி 7ல். ஓகேங்களா? 5ஆம் அதிபதி 7ல். அப்போ குழந்தை ஸ்ரீன்ற வார்த்தை சிறப்பாக போச்சு. ஆனால் இது என்னாச்சு? ஜெயம்ன்ற வார்த்தை என்னாச்சு? ஜெயம் உண்டு, ஆனால் ஜெயம் இவர்களுக்கு இல்லை. ஜெயஸ்ரீ தானே, ஜெயஸ்ரீ. அப்போ ஜெயஸ்ரீ எங்கே போய் உட்காந்துருக்குது? 5ங்கிறது பெயர். ஸ்ரீ எங்கே போய் உட்காந்துருக்கு? 7ஆம் இடத்துல. ஜெயம் இவர்களுக்கு இல்லை, இவருக்கு பதிலாக இவங்க கணவருக்கு போயிடும், அல்லது 2வது குழந்தை இருந்தால் 2வது குழந்தைக்கு போயிடும். அவ்வளோதான் விஷயம். இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் அதிபதி 8ல். கணவனோட பக்கத்தில் இருந்து வாழ முடியாது. தூரமாக இருந்தால் தான் காதல் அதிகரிக்கும். பக்கத்தில் இருந்ததுன்னா அடிதடி தான் அதிகரிக்கும். கிளம்பு, நீ ஊருக்கு போன்னு சொல்ல வரும். அவ்வளோதான் பெஸ்ட்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை அதில். ரைட்டு. சுவாதியில் வரக்கூடிய நாம எழுத்துக்களில் பெயர் வைக்க சொன்னேன். தீ எழுத்து வரும், தினேஷ்ன்ற மாதிரி வரும். பண்ணலாம் பண்ணலாம். அப்போ ராஜ் சேர்த்திக்குங்க. ராஜுன்ற வார்த்தை சேர்த்திக்க. ராஜு, குமார் இதெல்லாம் சேர்த்திக்கங்க. அந்த மாதிரி சேர்த்திக்கங்க. அந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது வேற புருஷோத்தமன். புருஷோத்தமன் யாருங்கய்யா? என்ன கிரகம் அது? பெருமாள். புருஷோத்தமன்னா பெருமாள் தான், புதன் தான், வேற யாரும் இல்லை. என்ன லக்கணங்கய்யா? துலா லக்கணம். புதன் எங்கே இருக்காரு? பாதகத்தில் உட்காந்துருக்காரு. புதன் பாதகத்தில் இருந்தால் என்னாச்சு? பெயர் வந்து டெவலப்மெண்ட் கிடையாது. அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். பாதகத்தில் இருக்கிற வரைக்கும் சிறப்பான அமைப்பு கிடையாது. சுக்கிரன் எங்கே இருக்காரு? 10ல் உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி நிஸ்பலம் வாங்கியிருக்காரு. அப்போ லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரனோட அம்சத்தில் பெயர் வைக்கணும். சுக்கிரனோட அம்சத்தில் பெயர் வச்சே ஆகணும். லக்னாதிபதி நிஸ்பலம் வாங்கியிருக்காரு. புதன் எங்கே இருக்காரு? புதனும் இதில். ஆமாம், புதன் சிம்மத்தில். அப்புறம் வந்து சுக்கிரனை மட்டும் நம்ம பார்த்துக்கலாங்கய்யா. பெயர் மாற்றி தான் ஆகணும். புருஷோத்தமன்ற பெயர் ஆகாது. ஏதாவது முன்னாடி இல்லை பின்னாடி சேர்த்து தான் ஆகணும். அதை நம்ம பார்த்துக்கலாம், செச்சுக்கலாம். வேறு முடிஞ்சதா? ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? முதல்ல சொல்லுங்கம்மா. சரோஜம்மா. சரோஜா. சரோஜான்ற பேர் எது இருக்கும்? சாலாம். ரேவதி நட்சத்திரம். அதே ரேவதி நட்சத்திரம் தான். ஓகேங்களா? அப்போ துலாலக்கணத்துக்கு அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க? ரேவதிங்கிறது 6ஆம் இடத்துல பேர் வச்சுருக்காங்க. அப்போ சரோஜான்னு கூப்பிட்டா என்ன வரும்? கடன் வரும், மம்பு வழக்கு வரும், பிரச்சனை வரும், பிரச்சனையே வாழ்க்கையாக வரும். அவ்வளோதான். அப்போ பேரே சரியில்லைம்மா, வாய்ப்பே இல்லை ராசா, நீங்கள் பேரை மாற்ற முடியாதுன்னு சொல்லி நான் கூப்பிட்றத இது பண்ணிக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரோஜான்ற பேர் சிறப்பான இல்லை, வாழ்க்கைக்கு சிறப்பு கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் எல்லா பேருமே செட் ஆகாது. கவிதான்ற பேர் இந்த அம்மாவுக்கு செட் ஆகிடுச்சு, அது எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அந்த மாதிரி பெயர் ரகசியங்கள் ஏராளமாக இருக்குது. ஒரு லக்னத்துக்கு இந்த பெயர் ஆகாது, இந்த கிரகங்கள் ஆகாதுன்னா அந்த ஜாதக ரீதியாக அந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் உட்காந்துருக்குன்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். எக்காந்து கொண்டும் பெயர் வைக்கிறவங்க 6ஆம் இடம் 8ஆம் இடம் பாதகஸ்தானம் பாதகாதிபதி தொடர்பில் இருக்கக்கூடிய பெயர்களை தயவு செஞ்சு எடுத்து கொடுத்துடாதீங்க. அதே போல் நியூமராலஜியும் பார்க்கணும். நான் பார்க்கலாம் சொல்லக்கூடாது, நியூமராலஜியும் பார்க்கணும், பெயரும் பார்க்கணும், லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாதகரை இயக்கி நீங்கள் பெயர் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாதகம் தான் மண்ணை ஆளக்கூடிய ஜாதகம். புரிஞ்சுதா? ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் வச்சாங்க? ஜெயலலிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்களா, அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வச்சாங்க? கோமலவல்லின்னு பேர் வச்சாங்க. ரைட்டா? கோமலவல்லின்னு வச்சாங்க. அந்த அம்மா ஜெயிச்சிருச்சா? அந்த அம்மா ஜெயலலிதான்னு மாற்றினாங்களா இல்லையா? ஜெயலலிதா என்ன நட்சத்திரம்? ஜெயலலிதான்ற ஜெயன்ற எழுத்து என்ன நட்சத்திரம்? அந்த அம்மா மகத்தில் பிறந்தாங்க. அந்த அம்மா மகத்தில் பிறந்தாங்க. அந்த அம்மா புனர்பூஷத்தில் பேர் வச்சது. கோமலவல்லிங்கிறது வந்து இதில் வரும், கோகே, இதெல்லாம் புனர்பூஷத்தில் வரும். புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் மகம். ஓகேவா?
மகத்துக்கு அது எத்தனாவது பேர் பாருங்கள். மக நட்சத்திரம் பிறந்திருக்காங்க. மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரம், சுவாதி, விசாகம் 7வது நட்சத்திரம். 25வது நட்சத்திரம் பேர் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதுக்கப்புறம் என்னாச்சு? கோமல வள்ளியில் வந்து சுக்கிரன் வந்துருச்சு. அப்போ சிம்ம அவங்க வந்து மிதுன் லக்னம். வள்ளின்ற பேர் 5ஆம் இடம். படிக்கக்கூடிய திறமையை நல்லா கொடுத்துருச்சு அந்த பேர். ஆனால் என்னாச்சு? வாழ்க்கையை ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் ஜெயலலிதான்னு மாற்றினாங்களா? ஜெயலலிதா நட்சத்திரங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக திருவோணம் 4வது பாதம் வரும், ஜெயன்ற வார்த்தை. ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்தை இயக்கிட்டாங்க. அங்கே இந்த அபிஜித் என்னென்னா திடீர் அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். யார்? ரஜினிகாந்த் இயக்கின மாதிரி. அபிஜித்தை வந்து சரியாக இயக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமாக உங்களுக்கு இயங்கும். புரியுதுங்களா? அவங்க அபிஜித் நட்சத்திரத்தை இயக்கி தான் ஜெயித்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு யாரோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ பெயருடைய பின்னாடி யாரும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட அதிபுத்திசாலிகள் நிறைய இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நேரத்தில் இதை பண்ணுங்கள், இந்த தானம் பண்ணுங்கள். ஓகேவா? கரெக்டாக பாருங்கள், மோடி ஐயா வந்து நாமினேஷனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போய் காலை கழுவிட்டு இருப்பார். புரியுதுங்களா? ஏன் பண்ணுறாரு? அவர் அனுச நட்சத்திரம். அவர் எவ்வளோ பெரிய ஆள். ஒரு அம்மா நம்மளை மாதிரி ஒரு அம்மா சின்ன வயசு பொண்ணு காலில் விழுந்துருச்சு. இவருக்கு திருப்பி காலில் விழுவுறாரு. மோடி பிரதமர், நாட்டுடைய பிரதமர் காலில் விழுவுறாரு. ஏன் விழுவுறாரு? அவருக்கு வளர்க்கப்பட்ட விதம்னாலும் கூட அனுச நட்சத்திரம் வந்து அடுத்தவங்க காலில் தான் விழுவணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அனுச நட்சத்திரம் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீ அடுத்தவங்க காலில், குருநாதர் காலில் எவ்வளோ விழுந்தாலும் நீ டெவலப் ஆயிடுவேன். உங்காலில் யாராவது விழுந்தாங்கன்னா உன்னோட புண்ணியமெல்லாம் அவங்களுக்கு போயிடும். இது ஒரு லாஜிக். அனுசத்தில் நான் இப்போ நல்ல புண்ணியவனாக இருக்கேன், நான் அனுசத்தில் பிறந்திருக்கேன், நீங்கள் எங்காலில் விழுந்தீங்கன்னா என் புண்ணியமெல்லாம் உங்களுக்கு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் என்ன திருப்பி விழுந்துடுறாரு. நீ எனக்கு கொடுத்தில இருந்தா நான் ரிவீட் உனக்கு கொடுத்துறேன், வெஞ்சி வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி போய் திருப்பி போயிடுறாரு. அப்போ அந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நட்சத்திரம் என்ன, நமக்கு எது நல்லது பண்ணோம், எது கெடுதல் பண்ணோம், எது நமக்கு தேவை, எது தேவையில்லை, எந்த பெயர் நமக்கு ஆகும், எந்த பெயர் ஆகாது. அப்போ நமக்கு எதுவுமே தெரியலையா? நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறோம், ஒரு நண்பர்களாக பழகிறோம் அப்படின்னா அந்த பேர் என்ன? அந்த பேர் நமக்கு போதும். நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம பேருக்கு அது ஆகுமா ஆகாதா, அவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் பழகாம மட்டும் போங்க. பாதிப்பு வந்து அதை தவிர்த்துட்டு போங்க, நல்லது தானே. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ பழகக்கூடிய நண்பர்களையும் பேரில் எடுத்துக்க முடியும், பார்ட்னரையும் எடுத்துக்க முடியும், எல்லா இடங்களையும் சொல்ல முடியும். அப்போ பெயர் இது வந்து காலத்துடைய ரகசியம். அதனால தான் என்ன சொன்னேன், காலம் சொல்லும் பெயர் ரகசியம்னு சொன்னேன். அப்போ காலத்துடைய பெயருடைய ரகசியம் வந்து என்னென்னா சாதாரண ரகசியம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் பெயர் வைக்கல. இப்போ ராமன் பிறந்தது புனர்பூச நட்சத்திரத்தில், விசாரணம். ஆனால் அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? சித்திர நட்சத்திரம் பேர் வச்சுருக்காங்க. புரிஞ்சுதா? புனர்பூச பத்தில் பிறந்தவருக்கு சித்திர நட்சத்திரம் பேர் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? ஹனுமன் பிறந்தது மூல நட்சத்திரம். ஓகே, அவருக்கு எதில் பேர் வச்சுருக்காங்க? ஹனுமனுக்கு அவருடைய பேர் என்ன? மாருதின்றதான் அவருடைய பேர். ஓகேவா? அவருக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? மகத்தில் வச்சுருக்காங்க. மாருதின்றதான் அவருடைய பெயர். அப்போ 19ங்கிறது வந்து புதிதாக ஒன்றை உருவாக்கும் புத்துயிர் நட்சத்திரம்னு பேர். அவர் உருவாக்குனாரா இல்லையா? ஹனுமன் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியுமா? ஓகேங்களா? அப்போ 19ஆம் நட்சத்திரம் வந்து ஒன்று உருவாக்கும் அப்படின்னு ஒரு பேர். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கான காரணங்கள் உண்டு, காரியங்கள். இப்போ வந்து பாருங்கள், புனர்பூசத்தில் பிறந்தவர் யார்? ராமன். மூலத்தில் பிறந்தவர் யார்? ஹனுமன். அப்படி எண்ணி பாருங்கள். புனர்பூசத்துலேருந்து மூலத்தை என்னங்க? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். 13வது நட்சத்திரமாக வருமா வராதா? சேமம் அணுஜன்ம சேமமாக வருதா இல்லையா? அப்போ இது என்ன பண்ணும்? ராசிகள் 6-8ஆக இருந்தால் கூட, ராசிகள் 6-8ஆக இருந்தால் கூட 13வது நட்சத்திரம் என்ன பண்ணி கொடுக்கும் தெரியுமா? கண்ணை மூடிட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும். உங்களுடைய 13வது நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரம் நீ கோடு போடுனா அந்த கோடு போட்டு அப்படியே நிற்கும். அதுதான் 13வது நட்சத்திரம் வேலை. ராமன் என்ன சொன்னாரோ அப்படியே ஹனுமன் கேட்டதில்ல, அதே ரூல் தான் இங்கே. அப்போ அந்த 13வது நட்சத்திரத்தை இயக்குங்க எல்லாருமே. 13வது நட்சத்திரம் யார்? இப்போ நான் பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்போ அவிட்ட நட்சத்திரம் எனக்கு என்னது? 13வது நட்சத்திரம். அவிட்டத்தில் எனக்கு யார் இருந்தாலும் நான் கோடு போட்டேன்னா அந்த அம்மா எப்பவுமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ அது ஒரு இயக்கம் வந்து எப்பயுமே இருக்கும். இதுதான் விஷயம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் பார்த்துக்கங்க, பழகிக்குங்க. பிரபஞ்சம் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான விதைகள் அங்கங்கே தூவிட்டு போயிட்டுருக்குது. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? அது சரியான நேரத்தில் போய் கேட்ச் பிடிக்க தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம்.
ரைட்டா? ஸோ இன்னையிலேருந்து ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் பார்த்துருக்கக்கூடிய எல்லாரும் சரி, நம்மளுடைய மாணவர்களும் சரி, எல்லாருமே பெயரியல் வித்தகராகவும் மாறி நீங்களும் வாழ்வில் வெற்றி பெற்று உங்களை சார்ந்தவர்களையும் வெற்றி பெற வைக்கணும். அதுதான் என்னுடைய எண்ணம். ஓகேங்களா? ஸோ பிரபஞ்சம் அடுத்த மாதம் என்ன தலைப்பில் என்னை பேச சொல்லுதோ அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து மீண்டும் 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 உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என்னுடைய அலைபேசி எண் 96 594 125 37, சாஸ்தா மணிகண்டராஜ், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா, நிறுவனர், பள்ளிப்பாளையம். இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். மெசேஜ் பண்ணினாவே உங்களுக்கு ரிப்ளை வரும். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் ரிப்ளை வரலன்னு நீங்கள் மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை வந்துடும்.